ஹே ஆல், நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டு கார்டனை வந்து க்ளீன் பண்ணுறப்ப நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானுமே சென்ட் பண்ணுங்கன்னு என்னோடய அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஓப்பனிங் வீடியோ தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நானுமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ நிறைய வேஸ்ட் பிளான்ஸ் வந்து வரும். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோத்தையும் தூக்கி போடணும், நம்ம யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம சேனல். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ பிளான்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறையா ஆர்டர்ஸ் வரதுலேயுமே ஃப்ரீ பிளான்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த பாக்ஸில் என்னென்ன பிளான்ஸ் வந்ததுங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, நிறைய பிளான்ஸ் வந்து உள்ளே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த டேங்கிள்டு ஹார்ட் இருந்தது, ஒரு பஞ்சாக இருந்தது. எனக்குமே இந்த மாதிரி லாங்காக தொங்குற மாதிரி டேங்கிள் ஹார்ட் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஹேங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஹேங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். இதுவுமே ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு தான். எல்லாத்தையுமே நீட்டாக வந்து ஒரு பேக் பண்ணியிருந்தாங்க. ப்ரௌன் ஷீட் அந்த ரேப்பர் போட்டு ரேப் பண்ணி பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் எதுவுமே வந்து நம்ம இப்படி பேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சேஃபாக வரும். மண்ணுலேயோ இல்லை தண்ணி நியூஸ் பேப்பரில் தெளிச்சா அனுப்பினோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பிளான்ட் எல்லாமே டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் சிங்கோனியம் ஃபிலியோடெண்டன்ட் ஒரு வெரைட்டி இருந்தது. இது எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரணக்கல்லி பிளான்ட். இது ஒரு ரணக்கல்லிலே இது ஒரு வெரைட்டி. லீஃப் இருந்தாலே போதும், ஈஸியாக ப்ரப்பகேட் பண்ணிடலாம். நல்லா பெரிய பெரிய லீஃபாக அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட். இதுவுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட், ஹேங்கிங் பிளான்ட் தான் அதுவுமே. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கள்ளி வெரைட்டி. கேக்டஸ் இருக்கும் இல்லையா, அந்த வெரைட்டி சேர்ந்த ஒரு பிளான்ட். பென்சில் கேக்டஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை. மேபி அந்த வெரைட்டியான்னு எனக்கு தெரியல. எனக்கு கேக்டஸ் பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட்டும் இதுவுமே எனக்கு நேம் தெரில, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிளான்ட் பார்க்குறப்போ. கீழே வந்து சுத்தமாக தண்ணியே படலை. அப்படி அனுப்புனனால தான் இவ்வளோ சூப்பராக வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி பேப்பர்ஸ் ரேப் பண்ணி அனுப்புகிறப்போ ஒரு 3 to 4 days வரைக்குமே நம்மளுக்கு தாங்கும். சில பிளான்ட் வந்து தாங்காது. இந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து தாங்கும் நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுலேயுமே வந்து ஒரு டேங்கிள்டு ஹார்ட்டோட ஒரு பஞ்ச் இருந்தது. நிறையா வந்து டேங்கிள்டு ஹார்ட் வந்து ஒரு பஞ்சாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு அலோவேரா வெரைட்டி. இதுவுமே குட்டியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன பல்ப்புன்னு எனக்கு தெரியல. நிறைய அந்த பல்ப்ஸ் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அமர் லில்லி பல்ப். இது வந்து அமர் லில்லிலே வந்து ஒயிட் கலர் ஸ்பைடர் லில்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி பல்ப்ஸ் எல்லாமே டியூபர் ரோஸ் பல்ப்ஸு. நிறையா பல்ப்ஸ் வெரைட்டிஸ் வந்து வந்துருந்தது. இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு பாட்டுக்கு தான் நான் எங்கே போகிறேன்னு தெரியல. நிறையா பிளான்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருந்தது ரொம்ப சேஃபாக. நீங்களுமே உங்கள் கார்டனை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்ஸை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க. கண்டிப்பாக பிளான்ட் லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்குமே தெரியல இத்தனை பேர் வந்து இருப்பாங்களான்ட்டு. நிறைய மெசேஜஸ் வந்து தினமும் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம பேக் பண்ண ஆர்டர், இன்றைக்கி பேக் பண்ண ஆர்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோலியஸ் பிளான்ட். இது ரேர் வெரைட்டி கலருங்கிறனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வயலட் கலர் பிளான்ட். அது கூட வந்து அசோலா கேட்டிருந்தாங்க, அதுவுமே 25 rupeesக்கு வச்சுருந்தேன். பட்டர்ஃப்ளைஸ் விங்ஸ் வந்து ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் இது வந்து விலாமிச்சை. அதுக்கப்புறம் பேபி சன்ரோஸ். இதெல்லாம் தான் ஒன்றா வச்சுருந்தேன். பேபி சன்ரோஸ் வந்து ரூட்டோடு வச்சு பேக் பண்ணக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக இந்த மாதிரி பேப்பரில் வச்சு ரேப் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு போய் சேர்றப்ப நீட்டாக போய் சேரும். மசாலாவை ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ஃப்ளவரிங் சீட்ஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சும்மா எனக்கு கையில் கிடச்ச சீட்ஸை வந்து நான் ஃப்ரீ சீட்ஸாக வச்சுருந்தேன். அது நெக்ஸ்ட்டு பிளான்ட். இது செகண்ட் ஆர்டர். இது ஃபயர் கிராக்கர் பிளான்ட். இது கூட அவுரி சீட்ஸ் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். இன்றைக்கான ஆர்டர் இவ்வளோ தான். பாய்.